Assalamu alaikum, welcome to Family's Favorite. Today special egg and spicy தோசை எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் தோசாவும் கார தோசையும் சாப்பிட்டு பாருங்கள். தோசையே வேணான்னு சொல்கிறவங்க கூட வேணும் கேட்டு சாப்பிடுவாங்க. This video sponsored by BuyMotab. This is one of the mobile app. வீட்டிலேருந்தே ஈஸியாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான க்ராசரி திங்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக போய் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் விசிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஷாப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார தோசைக்காக கார சட்னி எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 காஞ்ச மிளகா நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணால் இன்னும் 2 கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 சின்ன தக்காளி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை தோசைக்காக அந்த முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு நான் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இல்லை அவ்வளோ நான் மசாலா ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். இப்போது முட்டை தோசைக்கான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் தோசை தவா வச்சிடலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த முட்டையை நல்லா மேலாக்க தூவி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக தோசை ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா தூவி விட்டுருங்க. அப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த தோசையை நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படி மடித்து கொடுத்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு கார தோசைக்கான தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அந்த கார சட்னி அப்படி மேலே தடவி விட்டுருங்க. அதுலேயும் ஃபுல்லாக சுற்றி நெய் ஊற்றிட்டு நடுவில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு எடுத்தா கார தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த முட்டை தோசையும் கார தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கு தொட்டுக்கே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.